தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளன் நூல். இந்த உள்ளன் நூல் நான் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பெருசாக இருந்தோன்னே, வித்தியாசமாக இருந்தோன்னே இதில் ஒரு ஹேண்ட்பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் வாங்கினேன். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுலேயுமே வாங்கினேன். இதனுடைய ப்ரைஸ் 130 நினைக்கிறேன். இதுக்குள்ள நீடலுடைய சைஸ் அந்த த்ரெட்டிலேயே போட்டிருக்கோம். இந்த நீடலுடைய சைஸு 6.5 mm போட்டிருக்குது. இந்த வாங்கி நம்ம என்ன செய்ய வாங்கியாச்சு. அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நான் 2 சும்மா ஒரு சாம்பிளுக்கு செஞ்சு பார்க்கலான்னு வாங்கினேன். இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு என்ன பண்ணணும்னா, நாட்டில் உள்ளேருந்து எடுத்து நம்ம இது செயின் ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் இதுதான் நம்மளுக்கு பேஸ்மெண்ட். அதாவது ஒரு ஹேண்ட்பேக்குக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவை அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது சின்ன பவுச்சா கூட இருக்கலாம். நான் ஒரு ஹேண்ட்பேக் தான் என்னோட இதில் பேஸ்மெண்ட் நான் என்னோட பிளாக் கலரு இது த்ரெட்டை வச்சு நான் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை வீடியோ எடுக்காததுனால நான் ஒயிட்டில் உங்களுக்கு பேஸ்மெண்ட் நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த்து தேவை அப்படின்னா இதோட நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இந்த லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து செயினுக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த லாஸ்ட்டு செயின், இந்த பேசிக்கில் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற நம்ம முடிச்சதில் உள்ள செயினுக்குள்ளே உள்ள விட்டு எடுத்தோம் அப்படின்னா 2 நாட் வருதா. திரும்ப எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் 2 நாட் வரும். திரும்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு நாட் வந்துச்சா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஹோலில் விட்டு இந்த மாதிரி இந்த பேசிக்லேயே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் அப்படியே போய் அடுத்த ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு முடிஞ்சிடும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து எந்த அளவுக்கு அகலம் தேவை, எந்த அளவுக்கு நீளம் தேவைங்கிறத நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். திரும்ப இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் நான் பாருங்கள், இந்த பிளாக் கலர் த்ரெட்டில் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா, எனக்கு இந்த அளவுக்கு தேவை, அதனால் அந்த அளவுக்கு நம்ம செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த அவுட்டர் திரும்ப மேலே அந்த ஹேண்ட்பேக்குள்ளே மேல் போர்ஷன் வர்றதுக்காண்டி நான் த்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்ப இந்த ஒயிட் கலர் நூலில் நான் காட்டுறேன். இது பேஸ்மெண்ட்லேருந்து மேலே எழும்பி இருக்குது ஹேண்ட்பேக் செய்கிறதுக்காண்டி. அந்த இது எப்படின்னா, திரும்ப நம்ம இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சு ஒரு எண்டில் நிப்பாட்டியிருப்போம் கரெக்டாக. அந்த எண்டில் இருந்து நம்ம எப்படி அடுத்த நாட்டு போடணும் அப்படின்னா, திரும்ப ஒரு ஸ்டிச் முதல்ல எடுத்துடணும். ஆனால் நம்ம அதில் எடுக்க மாட்டோம். இதில் ஒரு ஸ்டிச் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக உள்ள இன்சர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 3 லேயர்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயரில் விடணும், அதுக்கப்புறம் செகண்ட் லேயரில், அதுக்கப்புறம் தேர்ட் லேயரில் விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பல்ஜியாக இருக்கும். திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஒன்று எடுத்துட்டு ஹோல் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துட்டு திரும்ப எடுத்தோம் அப்படின்னா 3 வருதா. திரும்ப 1 எடுத்தோம்னா திரும்பவும் 3 வரும், திரும்ப 2 வரும், திரும்ப 1. இந்த பேசிக்லேயே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுற்றி அவுட்டர் கவரேஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட்பேக் என்ன செய்யும் அப்படின்னா, அதனுடைய ஒரு அழகான ஒரு வியூஸ் நம்மளுக்கு அந்த ஹேண்ட்பேக்கில் கிடைக்கும். நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய மொத்த கவர் பண்ண ஹேண்ட்பேக்கோடது. 2 கலரு, பிளாக்கை பேஸ்மெண்ட்டாக வச்சு ஒயிட்டு. இது எப்படி ரொம்ப சுருங்கி வந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்டில் டபுள் நாட்டாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம அடுத்த ஹோலில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்தோம். பட் இந்த வாய் சுருங்கணும் அப்படின்னா, அந்த ஹேண்ட்பேக்கில் லுக்கு இந்த மாதிரி கவரில் வரணும் அப்படின்னா 2 ஹோல் 3 ஹோல் தள்ளி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். எனக்கு த்ரெட்டு காலி ஆகிட்டுன்னு மீஷோவில் ஆர்டர் போட்டேன். இங்கே இல்லை இந்த 2 த்ரெட்டு கலரு. ஆனால் ஆர்டர் போட்டதை விட அது ரொம்ப அந்த குவாலிட்டி நல்லா இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. இதுக்கு கைப்பிடி வேணும். அந்த கைப்பிடிக்காண்டி நான் எடுத்தேன். லாஸ்ட்டில் எண்டை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்லா டைட் பண்ணிட்டேன். எண்டை கட் பண்ணி விட்டு டைட் பண்ணியாச்சு. ஹேண்ட்பேக்கோட ஃபுல் லுக் வந்துருச்சு. திரும்ப இந்த வளையத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு நாட் போட்டு வளையம் ஃபுல்லாகவுமே தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி த்ரெட்டு இதே தான் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே செயின் ஸ்டிச்சை வளையத்தை வச்சு நம்ம உள்ள பேஸாக வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு அழகான பேங்கிள் மாதிரியே இந்த வளையம் கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு தென்
இதில் இருந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு நாட் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட போகிறோம். என்னென்னா ஹேண்ட்பேக்கில் அந்த எண்டில் வந்து வளையத்தையும் அந்த ஹேண்ட்பேக்கையும் த்ரெட்டை வச்சு நல்லா 2-3 டைட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வளையத்துக்குள்ளே விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா இது தெரிஞ்சிடும். இதில் வந்து என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் நம்ம தப்பு பண்ணால் தெரியாது. ஓவரால் வந்து ஹேண்ட்பேக் ரெடி ஆகிட்டு எங்கள் பாப்பா வந்து ஹேண்ட்பேக்கை வந்து அழகாக போட்டிருந்தா. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இதை பார்க்குறதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மிடி மாதிரி இருக்குது, பாப்பாவுக்கு போட்டு பாரு அப்படின்னாங்க. கடைசியில் எங்கள் பாப்பா தான் வந்து ஃபுல்லாமே போஸ்லாம் கொடுத்து நின்னா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹேண்ட் ஒர்க்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.